அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கோபத்தில் எலும்புக்கூடாக நின்று காட்சி தரும் பரம்பொருள் முருகப்பெருமான் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இமயமலை தொடரில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறார் பரம்பொருள் முருகப்பெருமான். குளிர் பிரதேசமான இமயமலை அடிவாரத்தில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரப்பிரியா மாவட்டத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மணிகள் ஒலிக்கும் உற்சாகமான ஒளி மற்றும் கார்வால் இமயமலையின் கண் கவரும் இந்த பகுதியில் 10,000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது பண்டைய கார்த்திக் சாமி கோவிலாகும். இங்கு முருகப்பெருமான் எலும்பு வடிவில் காட்சியளிக்கிறார். மக்களுக்கு அருளும் பாலிக்கிறார். இங்கு முருகன் எலும்பு வடிவில் காட்சியளிக்கிறது வியப்பளிக்கும். முருகப்பெருமானின் இந்த கோவிலை சென்றடைய 3 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டுதான் நடைபெற வேண்டும். நடைப்பயணத்தின் வழித்தடமானது சிறிது தூரம் சமம் தரையாகவும் பிறகு செங்குத்தான மலையேற்றாகவும் இருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் கோவிலுக்கு கூறப்படும் புராண கதையே இந்த ஆலயத்திற்கு கூறப்படுகிறது. ஆனால் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பிரபஞ்சத்தின் முதல் பிரார்த்தனையின் மரியாதை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முடிவு செய்கிறார்கள். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் இரு மகன்களையும் சோதிக்க முடிவு எடுக்கிறார்கள். சவால் என்னவென்றால், பிரபஞ்சத்தை முதலில் 7 முறை சுற்றி வருபவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார்கள். போர்க்கடவுள் என்றும் 33 கோடி தேவர்களின் கடவுள் என்றும் அழைக்கப்படுபவர் கார்த்திகேயன் உடனடியாக தனது மயில் மீது ஏறி மறுபுறம் விநாயக பெருமான் தனது தந்தையும் தாயும் பிரபஞ்சத்தின் உன்னத படைப்பாளிகள் என்றும் உயிரினங்கள் மற்றும் உயிரினங்கள் அல்லாதவற்றின் படைப்பு முழு வரம்பும் அவர்களுக்குள் இருந்ததாகவும் முடிவுக்கு வந்தார். அவர் அமைதியாக தனது பெற்றோரை அவர் சுற்ற முடிவுக்கு வந்தார். சுற்றோரை 7 மடங்காக சுற்றினார். இது அவருக்கு யாரிடம் வருகிறது ஆச்சரியத்தை வரவழைத்தது. இந்த பாணியின் மூலம் அவர் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்று அவரது பெற்றோரால் கேட்கப்பட்ட போது, விநாயகர் முழு பிரபஞ்சமும் அவர்களால் உருவாக்கப்பட்டது, அவற்றில் வசிக்கிறது. எனவே அவர்களை சுற்றி வளைத்ததால் சவால் நிறைவு செய்து மட்டுமே பொருத்தமானது என பதிலளித்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகரின் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் கண்டு வியந்து போனார்கள். அதேபோல் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் விநாயகர் அருகில் நின்று கொண்டு விநாயகரின் பதிலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். விநாயகர் தகுதியான வெற்றியாளர் என்று அவர்கள் முடிவு செய்து பிரபஞ்சத்தின் முழு பூஜை அவருக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என அறிவித்தனர். இதற்கிடையில் பகவான் கார்த்திகேயன் தனது சகோதரனை தோற்கடித்து விட்டதாக நினைத்து போட்டியை முடித்து தாய் தந்தையரிடம் மகிழ்ச்சியாக வந்தார். ஆனால் பரம்பொருள் விநாயகர் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளை கேட்டு அறிவிக்கப்பட்ட முருகப்பெருமான் கஷ்டப்பட்டார். தனது சகோதரன் உண்மையிலேயே உன்னதமான உண்மை புரிந்து கொண்டதாகவும் மரியாதை மற்றும் மரியாதைக்குரியதாகவும் மற்றும் முருகப்பெருமானும் உணர்கிறார். போட்டியில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு தனது பெற்றோரின் அதிருப்திக்கு தான் காரணமாகி விட்டோம் என்று எண்ணிய கார்த்திகேயன் தனது மாம்சமான உடலை விட்டு கொடுத்து இந்த இடத்தில் தனது எலும்புகளை சிவபெருமானிடம் ஒப்படைத்தார். பின்னர் அவர் கிரவுஞ்ச பார்வத் எனப்படும் கைலாச மலைக்கு தெற்கே தவம் செய்ய சென்று விடுகிறார். அப்படி அவர் தனது உடல் சதையை விட்டு கொடுத்து எலும்பு கூடாக காட்சி தரும் வகையில் இந்த இடத்தில் ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. முருகப்பெருமானை பக்தர்கள் இங்கு வணங்கி வருகிறார்கள். பகவான் கார்த்திகேயன் எலும்புகள் இயற்கையாக உருவாக்கப்பட்ட அவரது கல் உருவ வடிவத்தில் உள்ளது. கருவறையில் அவரது மயிலின் பின்புறத்தில் விநாயகர் மற்றும் கார்த்திகை பகவான் சிலைகளும் வலது புறத்தில் ஒரு அகண்ட துணியும் உள்ளன. வனக்கடவுளான பானதேவனா அனைவராலும் வணங்கப்படுகிறார். சமோலி மற்றும் ருத்ரப்பிரியரான மாவட்டங்களில் உள்ள 365 கிராமங்களில் கார்த்திகையின் இஷ்ட தெய்வமாக வணங்கப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த கோவிலிலிருந்து பனி மூடிய பண்டஞ்ச பஞ்ச் கேதார்நாத், மேற்கு சமேரு, சௌகம்பா, நீலகண்டா, துனகிரி, நந்ததேவா, நந்தகுந்தி, திரிசூல் மற்றும் பலவற்றை காணலாம்.
இந்த கோவில் குறுகிய மலைத்தொடரின் முடிவில் அமைந்துள்ளது மற்றும் மேலே இருந்து அழகநந்தா மற்றும் மந்தாகினியின் காட்சி வைக்கிறது. உலகத்தின் நலனுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நீண்ட கைலாஷ் யாத்திரை மற்றும் மகாயாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவின் போது இந்த பகுதியில் 10,000 ஆண்டு மக்கள் கூடுகிறார்கள். 11 நாட்கள் பகவான் கார்த்திகேயன் ஆண்டு முழுவதும் அருகிலுள்ள கிராமத்தில் வசிக்கும் போது கோவில் தங்குவார் என்பது கூறப்படுகிறது. கோவிலில் ஏற்பாடுகள் செய்யப்படும் சந்தியா ஆர்த்தி மற்றும் மகா பஞ்சாண்டர் ஒரு தெய்வீக அம்சமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.